கடந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர் மாதத்துல நியூசிலாந்து அணி இந்தியா வந்து 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடினாங்க. அதற்கு முன்னாடி இலங்கை சென்று 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல நியூசிலாந்து அணி பட தோல்வியை சந்திச்சாங்க. இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெற்றியை கூட நியூசிலாந்து அணி பெறாதது அப்படின்னுமே கருதப்பட்டது. ஆனால் பெங்களூர்ல நடைபெற்ற முதல் போட்டியில நியூசிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல மெகா வெற்றியை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து புனேவில் நடைபெற்ற 2வது போட்டியில 113 ரன்கள் வித்தியாசத்துல வென்று 2012 ஆண்டுக்கு பிறகு இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய அணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையுமே படைச்சாங்க. அடுத்து கடைசி போட்டியில நியூசிலாந்துக்கு எதிரான இந்தியா மெகா வெற்றி பெற்று வரலாற்று படைக்கும் அப்படின்னுமே கருதப்பட்டது. ஆனால் அப்படி நடக்கல. மும்பை வான்கடை மைதானத்துல கடைசி வரை போராடி 25 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணி த்ரில் வெற்றியை பெற்றாங்க. அதன் பிறகு தற்போது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. இதுல முதல் போட்டியில இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த மண்ணில் கடந்த 5 டெஸ்ட் போட்டிகள்ல 4 முறை இன்னிங்ஸ்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதனால மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து இந்திய மண்ணில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கிறாங்க. இதுதான் இந்திய அணிக்கு ரொம்பவே சவாலானதாக இருக்குமா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று நடப்பு சாம்பியனாக இருக்காங்க. மேலுமே அணியில இருக்கும் அனைவருமே மிகவும் தரமானவங்களாக இருக்காங்க. இதனாலதான் இந்த தொடர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. முதல் போட்டி நவம்பர் 14ஆம் தேதி 18ஆம் தேதி வரையும், அடுத்து 2வது போட்டி 22 முதல் 26 தேதி வரையுமே கொல்கத்தா மற்றும் கவுகாத்தில போட்டிகள் நடைபெறுதான். இந்த போட்டிக்கான 15 வீரர்கள் கொண்ட பட்டியலை கூடிய விரைவில் BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.